சதுரகிரி மலை ஏறுறது, வெள்ளிங்கிரி மலை ஏறுறது, பர்வதமலை ஏறுறது, இதெல்லாம் உடலை வருத்தும் பொழுது அந்த கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். லட்சுமி நாராயணருடைய போட்டோ வாங்கி துளசி மாலை சாற்றி ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சார் கடன் தீர்க்கறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா உடனே சோளிங்கர் போக சொல்றீங்க சார். 1400 1500 படிக்கட்டு சாதாரணமான ஒரு விஷயமா சார்? சொல்லுங்க, அவ்வளவு தூரம் ஏற முடியுமா? எங்களுடைய மனோநிலையை கையில கருத்தில் கொண்டு ஏதாவது வீட்டிலிருந்தே செய்வது போல ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. லட்சுமி நாராயணர்னு இருக்கிறார் சுவாமிகள்ல. நரசிம்மர் எப்படி நம்ம லட்சுமி நாராயணர்னு இருக்கிறார். அவர் வந்து ஒரு போட்டோ வாங்கிக்கோங்க. அவர் லட்சுமி நாராயணருடைய போட்டோ ஒன்று வாங்கிட்டு துளசி மாலை, இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை நாட்களில் செய்யலாம். இந்த 2 நாட்களில் லட்சுமி நாராயணருடைய போட்டோ வாங்கி துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வரும் பொழுது நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணணும். இறைவா, என்னால் வந்து மிகப்பெரிய உங்கள் பிரபஞ்சத்தில் உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய இடங்கள்ல அளவலாவி கிடக்குது. அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியல, அதை வந்து பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகலை அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நாராயணர் அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு துளசி மாலை சாற்றி புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு டைம் அங்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயம். அகோபலம் நரசிம்மர்லாம் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். நம்ம எப்பவுமே வந்து என்னன்னா 5 ரூபாயா நம்ம கர்மாவை கழிக்கிறத விட ஒரே டைம்ல கொண்டு போய் 5 லட்ச ரூபாய் டக்குன்னு கழிச்சுட்டு வருதுன்னா இந்த மாதிரி அகோபலம் மலை ஏறுறது, இந்த மாதிரி சோளிங்கர் மலை ஏறுறது, சதுரகிரி மலை ஏறுறது, வெள்ளிங்கிரி மலை ஏறுறது, பர்வதமலை ஏறுறது, இதெல்லாம் உடலை வருத்தும் பொழுது அந்த கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நடைபயணம் மேற்கொண்டு போனோம், 450 கிலோமீட்டர் நடக்கணும். நான் யாரை கூப்பிட்டாலும் பயந்துக்கிறாங்க, அவ்வளோ தூரமான்ட்டு. காரணம், நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்கான இறைவன் கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு அவ்வளோ தூரம். இன்னைக்கு தான் வண்டியில் காரில் போயிடுறோம், அன்னைக்கெல்லாம் எதில் போனாங்க? மாட்டு வண்டியை கட்டிட்டு போவாங்க, நடந்து போகிறவங்க தானே போனாங்க. அந்த மாதிரி வந்து கர்மாவை கழித்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது மிக விரைவான பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ லட்சுமி நாராயணரும் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்த்து கொடுப்பாரு. புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வருங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை வந்து மீண்டு வெளில வரலாம். நன்றி.